இன்னைக்கு முட்டையை வச்சு மசாலா முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். நான்லாம் ஸ்கூல் போன காலத்தில் எங்கள் அம்மா எல்லாம் காலையில் சாப்பாட்டுக்கு சோறு முட்டை பொடி மாஸ் தான் வைப்பாங்க. அந்த டேஸ்ட் இன்னும் மறக்கவே முடியல. அதான் இன்னைக்கு உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வாங்க இந்த பழைய மெமரியை டேஸ்ட் பார்க்கலாம். இந்த சின்ன டிஷ் தான் லஞ்ச் பாக்ஸில் போச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் கொடு கொஞ்சம் கொடுன்னு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா என்னை கொஞ்சம் கூட அப்படி தான் சொல்லி உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. மறக்காமல் நீங்கள் செஞ்சு நீங்கள் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததும் தோல் உளிச்சி எடுத்து வச்சுருக்க பூண்டு 10 பல்லுக்கு 15 பல்லு பூண்டை வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. கோல்டன் கலராகவே நல்லா கலரிட்டே இருங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க, அப்புறம் கசக்கவும் நல்லாவே இருக்காது. ஆனால் கோல்டன் கலர் வந்தது எடுத்து வச்சிருக்க 10 to 12 காஞ்ச மிளகா அதில் போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலருங்க. கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா 15 to 30 செகண்ட் நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. வணக்கினது இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னி பேஸ்ட்டுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா தான் இந்த முட்டை பொடி மாஸ்க்கு டேஸ்ட்டை தூக்கி தரும். அவ்வளோதான். இந்த முட்டை பொடி மாஸ் தான் தமிழ்நாட்டோட நேஷ்னல் சைட் டிஷ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட பொடி மாஸ்க்கு நிக்நேம் வேணும்னா சொல்லுங்கள். சிலர் போய் ஸ்கிராம்பிள் எக்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அம்மா சொல்கிறது என்னன்னா, சிக்கன் கிடைக்கலனா இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமில்ல உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னு. இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எக் பொடி மாஸ் லவ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதுதான் கம்மியான விலை பிரியாணி சைடிஷ்ன்னு சொல்லிட்டு தான் நிறையா பேர்த்துக்கு இந்த எக் பொடி மாஸ் வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லி ஒரு பாயில்டு எக் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால வெயிட் லாஸை வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே குறைக்கும். தெரியுமா? படிப்படியாக எண்ணெய் நல்லா சூடானது ஒரு கைப்பிடி கருவேப்பிலைய எண்ணெயில் போட்டு நல்லா முழுகல் விட்டுருங்க. அதான் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். மசாலாவே அதிகமாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிக்கும். சுண்ட ஆரம்பிக்கிறப்பயே எண்ணெயில் பிரிஞ்சு வரும். கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து முட்டையெல்லாம் சேர்க்கணும். அது வரையும் சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ரா ஸ்மெல் அடிக்கும். ஓகேவா? எண்ணெய் பிரிஞ்சு வர வர அப்படி கலர் லைட்டாக திக் ரெட்டாக மாற ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இப்போதான் கிராண்ட் என்ட்ரி. எக்கு டைரெக்டாக கையிலேருந்து கடாய்க்கு உடைக்கிறப்ப ஹீரோ என்ட்ரிவோட ஃபீல் வரும். ஆனால் ஆஃப் எக்கு மட்டும் இருந்தால் ஹாரர் மூவி மாதிரி ஃபீல் வரும். தெரியுமா உங்களுக்கு? வேலை எக்கு உடைக்கிறப்ப பீஸ் நம்ம கையில் விழுந்தா அதுவும் ப்ரோட்டீன் தான். டென்ஷன்லாம் நீங்கள் ஆகாதீங்க, சரியா? இப்போ நான் அந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி 9 முட்டையை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவும் அந்த அளவுக்கு முட்டையும் நீங்கள் உடச்சி ஊற்றி செய்யுங்க. மசாலா பொடி மாஸ்னாலே முட்டை மசாலா பொடி மாஸ் வந்துட்டு ஸ்பைசியாக தான் இருக்கும். அதனால தான் பேர் முட்டை மசாலா பொடி மாஸ். முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனால் என்ன அரை வைக்காலாம் சாப்பிடக்கூடாதுன்னு திட்டிட்டு கிடந்தாங்க. முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றுனதும் கை விடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். போக 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 பால்ஸாக ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மசாலாலாம் அந்த முட்டையில் இறங்குற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி கலரிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கலர்றப்ப கலக்கேட்டம் தான் வரும். போக போக கரெக்டாக வரும்.
அப்பயே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதிலே கலரிக்கோங்க. அடடா, சூப்பரா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இதுக்கு தட்டையில வெள்ளை சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே சொர்க்கம்தான். சரி மக்களே, எக் பொடி மாஸ் உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க வீட்டில் நீங்க பொடி மாஸ் செஞ்சீங்கன்னா ஓவரா சால்ட்டி ஆயிரும். வார்னிங் கொடுத்தாச்சு, பண்ண வேண்டியதை பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோட வேற நல்ல ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு ட்ரை பண்ணுங்க.